ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேகமாக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போதான் இந்த வருஷம் தொடங்கினது போல உண்டு. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இந்த வருஷத்தை கடக்கப் போகிறோம். இந்த 11வது மாதத்திற்குள் இந்த சில நாட்களை கடந்து விட்டோம். ஆனால் நாங்களும் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு நாம் பலன் அடைந்திருக்கிறோம், ஆறுதல் அடைந்திருக்கிறோம், ஸ்திரப்பட்டு இருக்கிறோம் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு கூட்டம் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் எவ்வளவுதான் சொன்னாலும் நாம் தீமையான வார்த்தைகளை, கருத்துக்களை, அறிவுரைகளை சொல்லுவது இல்லை. நாங்கள் பெற்றுக்கொண்ட தெளிவு, அனுபவம், அபிஷேகம், ஆலோசனைகள், தெய்வ நடத்துதல், நாங்கள் கண்டுகொண்ட அந்த நன்மைகளை நீங்களும் கண்டு கர்த்தர் இயேசுவுக்காக வாழ வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தை அனுபவிக்க வேண்டும். உங்களை எதற்காக இந்த பூமியில் வைத்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகையில் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், உறுதியாய் இருக்கிறவர்கள், ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள், கவனமாய் இருக்கிறவர்கள், தெளிவோடு நடக்கிறவர்கள், அவர்கள் மட்டும்தான் அந்த மேன்மையான ராஜ்யத்திற்கு போக முடியும். ஒருவர் கூட கைவிடப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் பாரத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த முறை ஒரு ரெண்டு தொடர் உங்களுக்கு 2 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். 3வது ஒரு செய்தியாக கொலோசேயர் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வைத்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இதை படிக்கும்போதே உங்களுக்கு விளங்கியிருக்கும். இயேசு கிறிஸ்துவை பவுல் கொலோசே திருச்சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் இந்த உலகை படைத்தவர், உலக இரட்சகர். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பும் இல்லை. அவராலே இல்லாமல் சுத்திகரிப்பும் இல்லை. அவராலே இல்லாமல் பரலோகமும் இல்லை. யோவான் 14:6 அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில், அதாவது பரலோகத்துக்கு வர முடியாது என்று அவரே சொன்னார். எனவே இயேசு கிறிஸ்துவை அன்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று நாமும் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். ஒரு மரம் கீழே விழாமல் நல்ல உறுதியாக இருக்க வேண்டுமானால் வேர் ஆழமாக கீழே போகணும். எந்த அளவுக்கு ஒரு மரத்தின் வேர் ஆழமாய் போகிறதோ அந்த அளவுக்கு என்ன புயல் வந்தாலும், என்ன காற்றடித்தாலும் அது அசையாமல் நிற்கும். அதை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்குள் தெய்வீகத்தில் வேர் கொள்ள வேண்டும். 3வது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய். அப்போ அஸ்திபாரம் அவர்தான். அஸ்திபாரம் கன்மலையாகிய இயேசு. அவர் மேலே, அவர் வார்த்தை மேலே கட்டப்பட வேண்டும். அவர் மேல் கட்டப்பட்டவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படாமல் இருப்பார்கள். கட்டப்பட்டது மட்டுமல்ல,
அவருக்குள் நடக்க வேண்டும். எத்தனை வார்த்தைகள் படிப்படியாக இருக்கிறது பாருங்கள். அவருக்குள், அவருக்குள், அவருக்குள். அப்போது அவர் இல்லாமல் வாழ வாய்ப்பு இருக்குது, அவர் இல்லாமல் நடக்க வாய்ப்பு இருக்குது, அவர் இல்லாமல் கட்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆபத்து வரும்போது, சோதனைகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஏமாற்றமடைவோம், கைவிடப்படுவோம், தடுமாறுவோம், தனிமையாக்கப்படுவோம். அந்த நிலை வராமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய தேவன் பவுல் மூலம் நமக்கு இந்த நல் அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். அவருக்குள் நடந்து கொண்டு 7ஆம் வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அப்போ எதில் நாம் உறுதிப்பட வேண்டும்? எதில் உறுதிப்பட வேண்டும்? விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். அநேகருக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் ரொம்ப முக்கியம். எப்படி இதற்கு முன்பு படிப்படியாக சில வார்த்தைகளை சொல்லுகிறேன், அதே போல் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் அவருக்காக வாழ முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. இப்போ விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். இப்படி ஏராளமான வார்த்தைகள் உண்டு. இதே 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் கூட பாருங்கள். கொலோசையர் 2:5, சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். யார் மேலே விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம். இப்போ இந்த கொலோசே பட்டணத்து ஜனங்கள் யார் மேலே விசுவாசமாக இருந்தாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாய் இருந்தார்கள். இப்படி அநேக வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. எனவே விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று எபிரேயர் 11:1 காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள். விசுவாசத்தின் உச்சகட்டம் எப்படி வாழ்ந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 16:13 கூட நீங்கள் ஒரு வார்த்தையை படிக்க முடியும். தேவ ஜனங்கள் எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எனவே விசுவாசம் முக்கியம். நம்ம தேவ பிள்ளைகள் யோவான் 1:12 பார்க்கும்போது அந்த விசுவாசத்தினால தான் அவரை ஏற்றுக்கொண்டோம். நமக்கு தேவன் பேரில் விசுவாசம் இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் சொல்லியிருக்கு. விசுவாசத்தினாலே எதையும் மேற்கொள்ள முடியும். எனவே விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அந்த உறுதியின் பலனை நீங்கள் பெற்று வாழ தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.